ஆனந்தம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது ஒரு பாஞ்சாலங்குறிச்சி, அ அதாவது இந்த கிராமிய படங்கள் அப்படின்றத விட, குடும்ப படங்கள் அது கிராமத்துக்கும் செட் ஆகும், நகரத்துக்கும் செட் ஆகும். இது அதாவது குடும்பமா ஒரு ஃபேமிலி ஒரு பேஸ்டு ஸ்கிரிப்ட் இருந்தாலே, குடும்பமா ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தாலே, அது வந்து அது கிராம படம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா எனக்கு தெரிய அது அந்த ஒரு ஸ்டீரியோடைப்ப அது அந்த ஒரு தாட்ட உடைச்சது ஆனந்த் தான் நான் சொல்லுவேன். சமுத்திரம் அப்படின்னு ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னா, சமுத்திரம்ன்ற ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட். பட் ஆனா கிராமங்கள் தோறும் ஓடிச்சு அந்த படம். பாஞ்சாலங்குறிச்சி இப்படி பல படங்கள் இருக்குது. மதுரவனுடைய படங்கள். அ இப்படி நீங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி அண்ணன் தம்பி அ அண்ணன் தம்பியோட குடும்பம், அண்ணன் தம்பியோட குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை அப்படின்னாலே இது கிராமத்துக்குன்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனா நகரத்திலயும் அண்ணன் தம்பிக்கான எமோஷன் இருக்குது. நகரத்திலயும் வந்து இன்றைக்கி அப்பா அம்மாவுக்கான எமோஷன் இருக்குது. அவங்க என்ன தான் ஒரு தனி நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலும் அவங்களும் அதுக்கான எமோஷன் இருக்குது அப்படி இப்படின்றதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்ததில்லை. அப்படியே எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதை மெயினாக வச்சு எடுத்ததில்லை. அது சும்மா சைடில் இருக்கும். பட் ஆனால் அதை மெயினாக வச்சு எடுத்து நகர மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் பிடிக்கிற மாதிரி அதுவும் மம்முட்டி சாரை வச்சு அப்படி ஒரு படம் எடுத்து இன்றைக்கி போட்டாலும் பார்க்கலாம், அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அப்படி ஒரு படத்தை எடுத்து கொடுத்து உள்ளே வந்தவர் தான் ஐயா லிங்குசாமி அவர்கள்.